ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூறுவாமரோ. அன்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, பெரியோர்களே, சிட்டியன் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு மகாபாரதத்தில் வளரும் பகை என்ற தலைப்பிலே 18வது பகுதியாக சில நல்ல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிந்தம முனிவர் இட்ட சாபத்தினால் பாண்டு மரிக்கிறார். அவருக்கு ஈமக்கடன்கள் செய்கிற பொழுது வானை நோக்கி ஓங்கிய எரியிலே விழுந்து அந்த மாத்ராதேவியும் மரிக்கிறார். இந்த பிள்ளைகளை கொண்டு ஈமச்சடங்குகளை எல்லாம் நல்லபடி செய்துவிட்டு குந்தி தேவியையும் இந்த குழந்தைகள் ஐவரையும் அழைத்து கொண்டு சரசிருங்க முனிவர் இறை நகராகிய அத்தினாபுரம் செல்லுகிறார். இந்த குழந்தைகளுக்கு என்ன ஏது என்றே தெரியாது. இருந்தாலும் பெரியவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு ஏக்கத்தோடு இந்த குழந்தைகள் பார்ப்பார். குழந்தைகள் என்றால் சின்னஞ்சிறுவர். அவர்கள் உள்ளத்திலே பொங்கி வழிகின்ற ஆர்வத்தை புரிந்து கொண்டு பெரியவர்கள் ஆசி வழங்குவார். எப்போதுமே நாம் இளைஞர்கள் நம்மிடம் எதையும் கேட்க வேண்டும், அப்புறம்தான் தர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நாமவே அவர்கள் வளர்வதற்கு வாழ்வதற்கு நெறிமுறைகளை முடிந்தவரை காட்ட வேண்டும். கேட்டால்தான் கொடுப்பேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு நேரத்தில் சரியாக இருக்கலாம். கேட்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் இருப்பார்கள் நம்முடைய இளைஞர்கள். ஆகவே மாபெரும் சிறப்பு தள்ளுபடி 10 முதல் 50% வரை. ARRS சில்க் சேலம். கேட்டால் தான் வழங்குவேன், கேளாமல் வழங்கினால் அவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள். கொள்கை அளவிலே இது சரியாக இருக்கலாம். ஆனால் நாம் நேருக்கு நேராக சொல்லாவிட்டாலும் மானசீகமாக நம்முடைய மனத்தால் நம்மை சுற்றி இருக்கிற இளைஞர்கள் பல வகையிலே உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, ஒழுக்க செயலர்களாக, அறிஞர்களாக, நுண்மான் நுழைவுலம் மிக்கவர்களாக வளர வேண்டும் என்று சதா நாம் விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்கின்ற மிக உயர்ந்த கடமை, பொறுப்பு. நாம் வளர்ந்து விட்டோம், அடுத்தவர்கள் எப்படி போனால் என்ன என்று முன்னைய தலைமுறை அப்படியே விட்டுவிட்டதால் தான் நம்முடைய இளைஞர்கள் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரே ஒரு சொல்லினாலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் வெகு அருமையாக சொல்லுகிறார். அவர்களுக்கு, பாண்டவர்களுக்கு இதை இவர்களிடம் கேட்க வேண்டும் என்று கூட தோன்றாத ஒரு நிலை. தானாக தோன்றிய பின்னர் அவர்கள் கேட்காமல் இருந்தால் பரவாயில்லை, அது குற்றமாக நீங்கள் சொல்லலாம். கருத்தால் என்ற ஒரு சொல்லினாலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுகிறார். காசிவன் முதல் கடவுள் வேதியர் கருத்தால் ஆசி பெறும் அப்புதல்வர் ஐவரோடும். கருத்தால் ஆசி பெறும் அப்புதல்வர் ஐவரோடும். தங்கள் கருத்தினால் அப்படி பார்க்கிற பொழுதே நீங்கள் எங்களை ஆசீர்வதியுங்கள், நீங்கள் எங்களை வாழ்த்துங்கள், நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று இளைஞர்கள் கேட்பார்கள். நம்முடைய வயது காரணமாகவோ, பதவி காரணமாகவோ, செல்வம் காரணமாகவோ, உருவம் காரணமாகவோ நம்மோடு இயல்பாக அவர்கள் பழகி தங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க தோன்றாது. அதுவும் அல்லாமல் இளமைக்கே உரிய குறும்போடு அவர்கள் இருக்கிற பொழுது இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அரும்பாது. நான் வளைத்து வளைத்து சொல்கிறேன் என்று யாரும் நினைக்காதீர்கள். அதற்காகத்தானே மகாபாரதமே. ஒரே நாளில் பாரதம் முடித்து விடலாமே. பாட்டை கவனியுங்கள். காசிபன் முதல் கடவுள் வேதியர் கருத்தால் ஆசி பெறும் அப்புதல்வர் ஐவரோடும் அன்றே ஏசில் பிரதை கொடியை. எவ்வளவு பெரிய துன்பத்தை தாங்கிக் கொண்டு அந்த பிரதை என்ற குந்தி தேவி ஆகிய கொடி மலர்
அந்த கொடி இருக்கிறாள். தன்னந்தனியளாக பிள்ளைகள் ஐவரோடு விடப்பட்ட அவளையும் அழைத்து கொண்டு இறை நகரின் உய்த்தார். அத்தினாபுரத்திற்கு ஒரு புதிய பெயர் தருகிறார் நம்முடைய வில்லிபுத்தூர் ஆழ்வார். இறை நகர். இறைனா ராஜாங்கம் நடக்கிற இடம் என்று ஒரு பொருள், தலைமையிடம் என்று ஒரு பொருள், ஆண்டவனுடைய இடம் என்று ஒரு பொருள். அந்த அத்தினாபுரியிலே தானே நம்முடைய ஆண்டவன் அற்புதங்கள் பலவற்றையெல்லாம் செய்கிறான். அந்த லீலா வினோதன் ஸ்ரீ வேணுகோபாலன். தேசிகரின் முன் தொழுதகும் சதசிருங்கர். ஞானிகளெல்லாம் வணங்கி வணங்கி அவருடைய நல்லாசியை பெறுகிற அளவுக்கு உயர்ந்தவர் சதசிருங்க முனிவர். அவர் இந்த குந்தி அம்மையாரையும் 5 சிறுவர்களையும் அழைத்து கொண்டு அத்தினாபுரியிலே சென்று திருதராஷ்டிரன் முன்னே விடுகிறார். அப்போது தர்மராஜாவுக்கு வயது 16, பீமனுக்கு 15, அர்ஜுனனுக்கு 14. நகுல சகாதேவர்கள் ஒரே நாளில் தோன்றியவர்கள் ஆகையினாலே அவர்கள் 2 பேருக்கும் வயது 13 தான் ஆகிறது. இதை நன்றாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இளமையிலே இருந்து இவர்களுக்குள்ளே ஏற்படுகிற எண்ணங்கள் பின்னாலே எப்படி அவைகள் வளர்கின்றன என்று நாம் பார்க்க போகிறோம். திருதராஷ்டிரனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. இன்னும் அவனுடைய உள்ளத்திலே கள்ளம் கபடு வளரவில்லை. எல்லாரையும், தன்னுடைய தம்பி குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாகவே அவன் பாவிக்கிறான். வந்து காலிலே விழுந்து வணங்குகின்ற அந்த பிள்ளைகளை எடுத்து, அவன் கண்ணில்லாதவன் திருதராஷ்டிரன், அவர்களை வாரி எடுத்து வாழ்த்துகிறான், தழுவி மகிழ்கின்றான். பீஷ்மர் அவர்தான் பிதாமகர். மற்றவர்களெல்லாம் அவர்கள் கண்களிலே இருந்து அருவி போல கண்ணீர் கொட்டுகிறது. அது 2 வகையான கண்ணீர் என்று பேசுகிறார் வில்லிபுத்தூரர். அது என்ன 2 வகையான கண்ணீர்? ஐயோ, இந்த குழந்தைகளின் தகப்பனார் இல்லையே என்று ஒரு வருத்தம். அவன் இல்லாவிட்டாலும் இந்த குல குழந்தைகள் நம் முன்னே வந்து உயிரோடு வந்து சேர்ந்தார்களே, நாம் செய்த புண்ணியம், இவர்களுடைய உயர்ந்த பெருமைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்று ஒரு பக்கம் துன்பக் கண்ணீர், இன்னொரு பக்கம் இன்பக் கண்ணீர். 2 வகை வாழ்க்கையே அப்படித்தானே. மேடு இங்கே இருந்தால் எங்காவது ஒரு இடம் பள்ளமாக இருந்திருக்க வேண்டும். அப்படி பீஷ்மர் முதலானவர்கள் எல்லாம் 2 வகையான கண்ணீரை விட்டு வரவேற்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். இப்போ மொத்தம் அந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? 5 பேர் பாண்டவர்கள், 100 பேர் துரியோதனாதியர்கள், தேரோட்டி மகனாகிய கர்ணன். ஆக மொத்தம் 106 பேர் இருக்கிறார். இந்த 106 பேரும் ஒரே இடத்திலே வளர்கிறார். இப்படி இருக்கிற பொழுது வசுதேவர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தகப்பனார், சுற்றத்தாரோடு அங்கே அத்தினாபுரிக்கு வருகிறார். வந்து பார்க்க வேண்டும் அல்லவா? குந்தி இப்படியெல்லாம் பெரிய துன்பங்களை சந்தித்து வந்திருக்கிற பொழுது ஆறுதல் கூறுவதற்காக விசாரித்தல் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதை சிலர் வந்து தூண்டி விட்டு விடுவார். கணவனார் இருந்து ஓராண்டு கழித்திருக்கும், இவர்கள் வந்து எதையோ சொல்லி அவர் கண்முன்னேயே நடப்பது போல காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி பழைய துன்பங்களை கிளறி விட்டு விடுவார்கள் சில பேர். வசுதேவர் வர்றாருங்கிற செய்தியை சொல்ல வேண்டும். நான் முன்னுரையிலேயே சொன்னேன், எதற்காக இந்த பாரதத்தை நான் எழுதுகிறேன் என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொன்னார். இடையிடை மண்ணு மாதவன் சரிதையும் இடையிடை வருதலால். அல்ல, எல்லாம் வல்ல இறைவன் பரமாசுதேவன், மாதவன், கேசவன், மதுசூதனனுடைய வரலாறு இடையிடையே வருகிற காரணத்தினாலே தான் இந்த பாரதத்தை நான் எழுத முனைந்தேன் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, வாசுதேவன் சொல்ல வேணும், சொல்றதே கிடையாது. இன்னாருடைய தகப்பனார் என்று ஒரு பாடல் முழுவதையும் சொல்லி அப்பேற்பட்டவருடைய அப்பா வருகிறார்ங்கிறார். இந்த பூமாதேவி கடலை ஆடையாக உடுத்திருக்கிறாளாம். அதிலே மெல்லிய இடை மின்னல் தான் இடையா, அவளுடைய மார்பகங்கள் தான் மலைகளாம். அப்படி அழகே வடிவாக இருக்கிற அந்த பூமாதேவி இப்போது மக்கள் தொகை பெருக்கத்தினாலே மெலிந்து நலிந்து வாடி வதங்கி இப்போதோ மறுபடியும் எப்போதோ என் உயிர் போகும் என்று தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறாளாம். ஆக இந்த சுமையை குறைப்பதற்கு யாராவது ஒருவர் வந்து உதவி செய்தே ஆக வேண்டும். அதற்குத்தான் பகவான் கிருஷ்ணர் வருகிறார். சகாதேவன் பின்னை சொல்ல போகிறான் கிருஷ்ணன் தூதிலே, பூவாரம் தவிர்க்க வந்தாய் புயல் வண்ணா.
இப்ப இந்த பூமாதேவியினுடைய எண்ணம் நிறைவேறுவதற்காக இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்த கண்ணனுடைய தந்தை வசுதேவன் வருகிறார். என்ன அழகான பாடல் பாருங்கள். இன்னனும் வளரும் காலை எரிகடல் உடுத்த அல்குல். அல்குல் என்றால் இடையும் இடை கீழே உள்ள பகுதியும். இந்த கடலையே ஆடையாக உடுத்துக் கொண்டிருக்கிறாளாம் எம்பிராட்டி பூமாதேவி. மின்னனும் மருங்குல் கொங்கை வெற்புடை இவைகொள் மின்தோள். மூங்கில் போன்ற தோள்களை உடையவள். பொன்னேனும் நிறத்தினோடும் பொற்பழி ஆகுலத்தாள். ஆகுலம் என்றால் துன்பம். ஆகுல நீர பிற என்று திருக்குறளிலே வரும். ஆகுல நீர பிற. தன்னெனும் முடிப்பான் வந்த தலைவனை தந்த கோமான். கண்ணனை பெற்றவனாகிய வசுதேவன், வாசுதேவன் பேரே வரவில்லை, பூமாதேவியினுடைய துன்பத்தை குறைக்க வந்தவனாகிய பகவான் கிருஷ்ணனை பெற்ற அந்த வாசுதேவர் வருகிறார். வந்தவர்கள் எல்லாம் போய் அத்தே 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 என்று, அப்பாவுக்கு தங்கை முறையாகிறது அல்லவா குந்தி, எல்லாரும் கலந்து பேசுகிறார்கள். எதிர்காலத்தில் எப்படி நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் சிந்திக்கிறார். நடந்ததை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஒன்ஸ் டன் cannot be undone. நடந்ததை நாம் நடக்காததாக செய்துவிடவே முடியாது. 1999ஆம் ஆண்டை மறுபடியும் வர சொன்னால் போர்டில் வேணா எழுதி காட்டலாமே தவிர மறுபடியும் அது வரவே வராது. எல்லாரும் ஆலோசனை செய்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மராஜாவை பார்த்து பேசுகிறார். அந்த தர்மனை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். வில்லிபுத்தூர் ஆழ்வார், என்னை விட்டா இதுலயே முழுகிருவேன், அதுதான் என்ற ஒரு கெட்ட பழக்கம். எம்பிரான் அதிமூலம் இந்திரன் முதலோர்க்கு எல்லாம் தம்பிரான் பாண்டு என்ற தரும தேவதையை நோக்கி அம்புராசிகள் உட்பட்ட அவனிகள் அனைத்தும் நாமே இம்பர் நோய் அகற்றி எல்லா எண்ணமும் முடித்தும் என்ற. எம்பிரான், பிரான் என்றால் ஆன்மாவை விட்டு பிரியாதவன் என்று பொருள். அதனால்தான் இறைவனை பிரான் என்று சொல்லுவோம். எம்பிரான், என்னை ஆளுகின்ற தலைவன். எம்பிரான் ஆதிமூலம், அவன்தான் தொடக்கம், அவன்தான் மூல முதற் கடவுள். இந்திரன் முதலோர்க்கு எல்லாம் தம்பிரான். யாரு? இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் யமதர்மராஜா. அந்த தர்மராஜா யமதர்மராஜாவுடைய அம்சம். பாண்டு என்ற தர்ம தேவதையை நோக்கி, இளைஞன் அவனை பற்றி சொல்லுகிற பொழுது தர்ம தேவதையை நோக்கி என்று வில்லிபுத்தூராழ்வார் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவன் எப்படி பின்னே தவறு செய்கிறான்? அதுதான் விதி. உயர்ந்த உத்தமர்கள் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று வாழ்வார்கள். ஆனால் சின்னஞ்சிறு பிழை செய்து மிகப்பெரிய சமுதாயத்திற்கே பழி தேடி விடுவார்கள். அம்புராசிகளுக்கு உட்பட்ட அவனிகள் அனைத்தும் நாமே. எல்லா கிரகங்களையும் எல்லா நிலங்களையும் நாம் எப்படி எதிர்காலத்தில் ஆழ்வது என்று இம்பர் நோய் அகற்றி எல்லா எண்ணமும் முடித்தும் நாமே. நாம் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற துன்ப துயரங்களை எல்லாம் தவிர்த்து மக்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு நாம் எப்படி ஆட்சி செய்வது என்று அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். காலம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் உலக நலம் கருதி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் அடுத்து எங்கே சாப்பிட்றது, என்ன ட்ரெஸ் பண்ணுறது, என்ன சினிமாவுக்கு போகிறது. நாம் ஒவ்வொருவரும் நினைத்தால், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாரும் நல்லதையே நினைத்தால் எல்லா இடத்திலும் நல்லதே நடக்கும். நாம் நினைப்பதெல்லாம் பொல்லாத எண்ணம் என்பது உலகத்தை பார்த்தால் தெரிகிறது. நினைப்பு தான் செயலாக வருகிறது. இந்த நேரத்திலே துரியோதன் முதலானவர்கள் பாண்டவர்களோடு விளையாடுகிற பொழுது பீமனுக்கு மாத்திரம் என்னமோ தெரியல, துரியோதனனையும் அவன் தம்பிகளையும் கண்டால் கொஞ்சம் கூட பிடிப்பதில்லை. மன ஒற்றுமை இல்லாமலேயே வாழ்கிறார். பீமன் கருடதேவனுக்கு சமமானவன், கருடாழ்வார். துரியோதனன் கூட்டம் பாம்பு கூட்டம். இந்த மாதிரி இருக்கிறது. இப்போது சம்பவ சருக்கம் நிறைவேறுகிறது. மூன்றாவது வரணாவத சருக்கம். இங்கிருந்துதான் பாண்டவர்களுக்கு துன்பம் தொடங்குகிறது. வாரணாவதம் என்கிற இடத்திலே நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்போது விரிவாக வில்லிபுத்தூராழ்வார் சொல்லுகிறார்.
எந்த சருக்கத்தை தொடங்குகிற பொழுதும் தெய்வ வணக்கம் என்ற பெயரிலே பகவான் கிருஷ்ணனை வழிபாடு செய்வார். பாரதம் முழுவதும் நாம் படிக்காவிட்டாலும் இந்த கடவுள் வாழ்த்து பாடல்களை மாத்திரம் நாம் மனப்பாடம் செய்து கொண்டு நாள்தோறும் நம்முடைய பூஜையிலேயோ நம்முடைய அலுவலகத்திலே நாம் தனியாக இருக்கிற பொழுதோ அந்த இறைவனை நினைந்து வழிபாடு செய்தால் இப்போது இருப்பதை விட பல மேன்மைகளை அடையலாம். இந்த ஒரு பாட்டு பாருங்கள், எவ்வளவு எளிமையான பாட்டு. அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத மூலரிகள் இறைஞ்சியத்துவாம். வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் சுவாமி. ஆழிமாயனை சக்கரத்தாழ்வாரை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறவன். மாயாஜாலங்கள் பல புரிகிறவன். பிறந்த நாளிலேயே சிறையிலே இருந்து வெளியே வந்தவன். பல அற்புதங்கள் செய்திருக்கிறான். சிசுபாலன் வதம் வருகிற பொழுது பாருங்கள், இறைவனுடைய அற்புதங்கள் எண்ணில் அடங்காதவை. கருமுகில் வண்ணனை, அவனுடைய நிறத்தை சொல்லாமல் இருக்க முடியாது, அவன் கார்மேக சியாமள வண்ணன். கமலக்கண்ணனை, அருள் பாலிக்க வேண்டும் அருள் பாலிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் நிறைந்திருக்கிற காரணத்தினாலே அவனுடைய கண்கள் எப்போதும் சிவந்தே இருக்குமா. திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள், அவனுடைய திருவடி தாமரைகளை எப்போதும் வழிபாடு செய்து நாம் இந்த உலகத்தில் பிறந்த பெரும் பயனை அடைவோம் என்று இந்த தெய்வ வணக்கத்திலே சொல்லுகிறார். இங்கே துரியோதனன் கர்ணனை யதேச்சையாக சந்திக்கிறான். அவன் மீது எல்லையில்லாத அன்பு பாராட்டுகிறான். அந்த கர்ணனை தன்னுடைய உற்ற தோழனாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். நான் முன்னேயே கர்ணனுடைய வரலாறு சொல்லுகிற பொழுது சொன்னேன், சூரியனோடு கொஞ்ச காலம் இருந்த காரணத்தினாலே அவன் உயர்ந்த சிந்தனைகள் உடையவனாக இருந்தான். இருந்தாலும் இவன் இயல்பாகவே ஒரு அசுர குலத்திலே தோன்றியவனாகினாலே திரௌபதியினுடைய ஆடையை களைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உண்டாக்கி அந்த அசுர குணத்தை வெளிப்படுத்தினான் என்று பார்த்தோம். இப்போது இவன் நல்லவர்களோடு சேர்ந்திருப்பானே ஆனால், ஒருவேளை தர்மராஜாவோடும் பாண்டவர்களோடும் கலந்திருப்பானே ஆனால் கர்ணன் மிக உயர்ந்த புகழை அடங்கியிருப்பான். ஆனால் அவனுடைய தலை எழுத்து, அவன் துஷ்டன் துரியோதனனுடைய மனத்துக்கு இனியவனாக மாறிவிடுகிறான். அங்கவரம் முறை அயரும் ஆயிடை திங்கு ஒரு வடிவமாம் திரள் சுயோதனன் பாங்கு இவன் நமக்கு என பரிதிமைந்தனை வங்குவு தழியினன் வலிமை கூறவே. அந்த கதிரவன் மகனாகிய கர்ணனை இவன்தான் நமக்கு ஏற்ற தோழன் என்று அரவணைத்து போற்றி பாராட்டி, எப்போதுமே முழுகாத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான், ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து கொள்ளுகிறான். இப்படி இருக்கிற பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மிகவும் எதிர்பார்க்கிறான் துரியோதன். முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும், இந்த பாண்டவர்களை வாய்ப்பு கிடைத்தால் நாம் கொன்று விட வேண்டும் என்று ஒரு நாள் 106 பேரும் போய் கங்கையிலே நீரில் இறங்கி விளையாடுகிறார். தண்ணியில் இறங்கி விளையாடினா நமக்கு மனசு வருமா லேசா? ஒரு பகல் நிலமகள் உய்ய மங்குலின் வருவகீரதி நதி வாசநீர் படிந்து இருதிறப்புதல்வரும் இயைந்த கண்மையால் கரை அடைந்தனர் இளம் கடவுளோரனார். சின்னஞ்சிறு தெய்வங்களைப் போலே பார்த்தால் ஒவ்வொருவரும் தெய்வ சிலைகள் போலே இருந்தார்கள். அந்த 106 பேரும் கங்கை கரையை அடைகிறார். நல்ல நீர் விளையாட்டு 2 நேரம் விளையாடி இருக்கிறார். எல்லாரும் உட்கார்ந்து சித்திரான்னம் அருந்துகிறார். எல்லாம் ஆளுக்கு ஒரு விதமான சாப்பாடு அவரவர்களுடைய அரண்மனையில இருந்து செய்து கொண்டு வந்து நிறைய பரிமாறுகிறார். எல்லாம் நல்லா சாப்பிடுகிறார். பீமன் சாப்பிட்டா கேட்கணுங்களா? அளவோட சாப்பிடுவானா என்ன? கிடைச்சதையெல்லாம் சாப்பிட்டு சும்மா நல்லா தூக்கம், பெரிய தூக்கம். பெரிய கொரட்டை விடுறான், பூன்னு கொரட்டை விடுகிறான். இந்த நேரத்திலே துரியோதனன் அடாடாடாடாடா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நமக்கு. இவனை நல்ல கயிற்றினாலே, எங்க கொடிகள் நிறைய இருக்கின்றன, கரையல்லவா, கங்கை கரையல்லவா, நிறைய கொடிகளினாலே அவனுடைய கைகளை கால்களை எல்லாம் நன்றாக கட்டி, பஞ்சபாண்டவர்களுக்கு தெரியாமல் தான் இந்த சதி நடக்கிறது. அந்த பீமனை தூக்கி கங்கையிலே எரிந்து விடுகிறார்கள். அரவினின் பிழித்து எழும் அரவம் பொங்கிட
உரனுடை பொறுப்பையன் உம்பர் நாயகன் பறவையில் செறித்தன பயனில் செய்கையான் விரவும் அப்பெருநதியோடு வீழ்த்தினான். கிண்டல் செய்கிறார் வில்லிபுத்தூர். இவ்வளவு திட்டமிட்டு இந்த துரியோதனன் செயல்படுகிறானே, ஏதாவது பயன் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? கிடையாது, கிடையாது, கிடையாது. எப்படியும் இவன் வெற்றி பெறப் போவது கிடையாது. இந்த பீமனை யாராலும் கொல்ல முடியாது. அவன் கங்கையில போட்ட உடனே ரொம்ப நேரம் ஆகுது, எல்லாரும் நினைத்து கொண்டார்கள் அவன் கதை முடிந்தது, பீமனுடைய கதை முடிந்தது என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீர்களானால் அப்படின்னு ஒரு வலிமையோடு ஒரு முக்கினா எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து தொலைந்து அப்படி மேல ஜிலு ஜிலு ஜிலுன்னு வர்றாரு ராஜா மாதிரி. வீழ்ந்த வனம் தர நிமிர்ந்து மெய்யுற சூழ்ந்தன பிணிகளை துணிகளாக்கிய. துணி என்றால் துண்டு துண்டாக ஆக்குவதனால் துணி என்று பெயர், வெட்டுவதால் வேட்டி என்று பெயர், துண்டு துண்டாக ஆக்குவதனாலே துண்டு என்று பெயர், துணி மணிகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா. ஆழ்ந்திலன் ஏறி மீண்டு அவசத்தோடு அவன் தாழ்ந்தனன் இராகவன் தம்பி போன்றுளான். அடித்து நொறுக்கி விட்டார். அவன் யார் போல இருக்கிறானாம்? அவன் அங்கே லட்சுமணனை போலே வீர தீர பராக்கிரமத்தோடு. ஏன் லட்சுமணன் சொல்றாரு? லட்சுமணன் ஆதிசேஷன், பாம்பு. அதே போல இங்கே ஆதிசேஷன் பாம்புக்கு கொடியை உடையவனாகிய துரியோதனை அழிப்பதற்கு வாயு புத்திரனாகிய பீமன் வெளியே வருகிறார். பார்த்தான், கோபம் வந்து விடுகிறது துரியோதனனுக்கு. என்ன இவன் சாகாமல் திரும்பி வருகிறானே என்று ஏகப்பட்ட 100-200 பாம்புகளை கொண்டு வந்து பீமன் மேல் போடுகிறார். எல்லா பாம்பும் கொத்துகின்றன. பாம்பு கடி எப்படி இருக்கும் நமக்கு? பாம்புன்னா படையும் நடுங்குமே. பாம்புகளை விட்டு கடிக்க சொல்லுகிறான். உடம்பு முழுவதும் விஷம் ஏறுகிறது. வாழிரவியை ஒளி மறைக்கும் வெஞ்சின கோள் அரவினையன கொடிய நெஞ்சினன் நீள் அரவினங்கள் நித்திராலுவை மீளவும் கொல்லுவான் வீரன் ஏவின